ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குமரனும் நிவினும் சேர்ந்து விஜயை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்ட சொல்லலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியாததுனால வந்து நிவின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துமே வந்து நிவின் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. விஜய் பேசினதெல்லாம் யோசித்து நம்ம விஜயை வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் விஜய்க்கும் காவேரிக்கும் உள்ள காதல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே யோசிக்கிறாரு. எப்படியோ காவேரி நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கும்போது உடனே காவேரிக்கு கால் பண்ணி பேசலாம், அவள் எல்லோரும் எப்படியா இருந்தாலும் ஏன் வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு திட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் வந்து போகலை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே வந்து அவரும் கட் பண்ணிடுறாரு. அதோட உடனே காவேரி வந்து மறுநாள் காலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்ததுனால அவர் கால் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. உடனே வந்து எடுத்து கால் பண்ணுறாங்க. உடனே அதை வந்து யமுனா வந்து பார்த்துடுறாங்க. யமுனா பார்த்தோன்னே, நீ எதுக்கு கால் பண்ணுற நிவினுக்கு, என் வாழ்க்கையை கடுக்கிறதுக்கே இப்படி பண்ணுறியா அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. காவேரிக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. இல்லை கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே காவேரி உடனே கட் பண்ணிடுறாங்க காலை. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நிவின் உடனே வந்து யமுனா வந்து உடனே நிவினை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் இப்போவும் அவள் கூட தான் பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பேச ஆரம்பிச்சோடனே நிவின் உடனே ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உனக்கு கால் பண்ண காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. விஜய் கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி விஜய் அவன் மேலே அன்பாக தான் இருக்கார், ஸோ நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்டே சொல்லிடுறாங்க. நான் கஷ்டமாக இருப்பேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடு வந்து இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோ